ரொம்பவே பிரபலமான ஆக்டர் மற்றும் மியூசிக் டைரக்டருமான ஜிவி பிரகாஷ் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அவரு ரொம்பவே ஆசைப்பட்டு காதலிச்சு திருமணம் பண்ண பாடகி சைந்தவி அவர்களை சில கருத்து வேறுபாடுகள் காரணமா விவாகரத்து பண்ண போறதா ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதை பார்த்ததுமே அவருடைய தீவிரமான ரசிகர்கள், ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு என்ன ஆச்சு, நீங்க பிரியாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமா சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா ஜிவி பிரகாஷ் அவர்கள் இதை நாங்க பேசிதான் முடிவு எடுத்திருக்கோம், பிளீஸ் நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு எங்க பிரைவசிக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. இந்த நிலையில இப்போ ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்களுடைய விவாகரத்து வழக்கு ரீசெண்டா சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த விசாரணைக்கு ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்கள் தனித்தனியா வந்துட்டு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் போகும்போது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே கார்ல போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு இப்போ பல ரசிகர்கள், நீங்க மீண்டும் ஒன்னா சேரணும், நீங்க உங்களுக்காக இல்லைனாலும் கூட உங்களுடைய குழந்தைக்காகவாத சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போ இந்த ஒரு விஷயத்த பத்தி பாடகி சைந்தவி அவர்கள் முதல் முறையா ஒரு சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காங்க. அதுல அவங்க அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நானும் ஜிவி பிரகாஷ் அவர்களும் என்னதான் விவாகரத்து பண்ண போறதா முடிவு எடுத்திருந்தாலும் கூட எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு நட்பு என்னைக்குமே பிரியாது. நான் ஜிவியை திருமணம் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அதனால என்னால ஜிவி அவர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது, அதுக்குன்னு நாங்க ஒன்னா சேர்ந்துதான் வாழணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்ல. அதே சமயத்துல இந்த ஒரு கஷ்டமான முடிவை நாங்க ரெண்டு பேருமே நல்லா சேர்ந்து பேசி எந்த ஒரு மன வருத்தமும் இல்லாம தான் எடுத்திருக்கோம். எங்களோட பயணம் இந்த விவாகரத்துக்கு அப்புறமும் தொடரும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலா சொல்லி முடிச்சிருக்காங்க.